ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையில இந்த பரிசுத்த ஓய்வு நாளும் கூட மறுபடியும் உங்கள் யாவரையும் இந்த இணையதளத்தை கூட சந்திப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களோடு கூட இடைப்படுத்த உங்கள் யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் தேவனை நாங்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதிக்கும்படியாக ஒருமனப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி நாங்கள் தேவனை ஆராதிக்கிற நாளில் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட எங்கள் தேசத்திலே ஒரு பெரிதான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்திருந்த போதிலும் கூட கர்த்தர் இந்த வழியை எங்களை திறந்து கொடுத்திருக்கிறபடியாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர்களாய் கூடுறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இறங்கி வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்து இந்த இணையதளத்துக்கு கூட தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே அபிஷேகிக்க போகிறார். அவர்களை பலப்படுத்த போகிறார். எங்களோடு கூட இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பிரதான ஒரு அபிஷேகத்துக்குள் நிரப்ப போகிறபடியா நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போமாக. நாங்கள் யாவரும் ஒருமனப்படுவோமாக. ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா அந்த பரிசுத்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இந்த நாளும் கூட கர்த்தாவை ஆராதிக்கும்படி ஆண்டவரே சுவாமி எங்களை அழைத்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தடைகள் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு ஒரு வழியை தந்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேருக்கு காண கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதியின் பகுதியை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் பகுதியை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, நீங்களே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாளினை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தெய்வீக பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமுடைய கரம் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, அதே போல இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்தும்படியாக வேண்டி சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினாலே இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தேவனை நாம் பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். எங்கள் தேசத்திலே வாதைகள் வந்திருக்கலாம், சோதனைகள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாய் அவருடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக அவர் சிந்தி எல்லாவற்றையும் எங்கள் மீட்டெடுக்கிறார். ஆகவே நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கு நாங்கள் அஞ்ச தேவையில்லை. நாங்கள் யாவரும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக அந்த ராஜாவை நோக்கி அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தை இந்த வேலை பாடி நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கூடாரத்தை அணுகாது மகளே, கொல்லாப்பு நேரிடாது மகளே. வாரியுங்கள் கூடாரத்தை அணுகாது மகளே, கொல்லாப்பு நேரிடாது மகளே. Hallelujah, tutti hallelujah, tutti hallelujah, amen. Tutti hallelujah, tutti hallelujah, tutti hallelujah, amen. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். எனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதையுங்கள் கூடாரத்தை அணுகாது மகளே, கொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு நமக்கு.
ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றியுண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, ஆமென். துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, ஆமென். துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயங்கள், ஆவிதரும் பட்டயங்கள் எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாமி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நன்றி ஆண்டவரே. நிக்கிறோம் ஆண்டவரே, மயாவாளிக்குள்ள தேவன் ஆண்டவரே. சுவாமி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, அப்பா எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உன்னதமானவரே சுவாமி, அப்பா பெரியவரே, சர்வத்தை சிருஷ்டித்தவரே ஆண்டவரே, வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவரப்பா, நீர் ஒருவரே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமாய் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, நீ துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கண்கள் ஆண்டவரே, ஆண்டவரே யாரெல்லாமை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாமை தேடுகிறார்களோ, யாரெல்லாமை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வருகிறதா இருக்கிறது ஆண்டவரே. உண்மையாய் தேடுகிற இடத்திலே ஆண்டவரே நீங்க இறங்கி வருகிற தெய்வம் என்று சொன்னிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உமைக்காய் ஆண்டவரே, அப்பா நீ எங்கள் மத்தியில் வருகிறபடியால் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. சுவாமி ஆமாம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்திலே ஆண்டவரே நீங்க இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. அப்பா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வீற்றிருக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, வழிகளை இல்லாத இடத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பெரியவர் ஆண்டவரே, ஆண்டவரே நீ இருந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிறமாக பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, எத்தனை வாதைகள் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே ஐயா நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே, அதை சொல்லி முடியாத ஆண்டவரே, அதை எண்ணி முடியாத ஆண்டவரே. அவ்வளவாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. செய்த நன்மைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பை தந்த தெய்வம் ஆண்டவரே. சுவாமி எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொரு கண்ணீரை ஆண்டவரே சுனைத்த தேவன் நீர் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரை தவித்த பொழுதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரும் கைவிடப்பட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் கிட்ட வந்த ஆண்டவர் அரவணைத்தப்பா விடுதலை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. சுவாமி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே, அதை சொல்ல முடியாதப்பா, அதை எண்ணி முடியாத ஆண்டவரே. சுவாமி நீங்க செய்த எல்லா நன்மைக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சுவாமி நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஷகலவரி அனந்தரவ நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, மஷிதரவ நன்றி ஆண்டவர். ஓ மணிமக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் இணைந்து தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் இணைந்தே தேவனை உம்மை துதிப்பேன், என் தேவனை உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கெலவீனனை தள்ளிவிடாமையா வெள்ளத்தால் வீடை கட்டினீ, வெள்ளத்தால் வீடை கட்டினீ. கெலவீனனை தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் வீடை கட்டினீ, வெள்ளத்தால் வீடை கட்டினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஓமையா
துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் முன்னாலே ஆண்டவரே சுவாமி எத்தனை பாடுகள் எழுந்தாலும் ஆண்டவரே, எத்தனை வேதனைகள் நின்றாலும் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரை போராட்டங்கள் நின்றாலும் ஆண்டவரே சுவாமி, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் முறியடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. எங்களை நன்மையினால் முடிசூட போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை வழிநடத்தின எபினேசரே, இனிமேல் எங்களை காக்க போகிற நல்லவரே சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே, வருகின்ற நாட்களை குறித்து ஆண்டவரே, கலக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, ஐயா நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எடுத்து போட போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழிகளே இல்லாத இடத்தில் வழிகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவனீர் ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணின தேவனீர் ஆண்டவரே, நீர் உண்டு பண்ண போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே சுவாமி, அப்பா கலக்கத்தோடு ஆண்டவரே, வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஆண்டவரே நீ கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சொல்லியிருக்கிறேன், பலப்படுத்துகிற கிருபையினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்காய் நிற்கிற தேவனை இருக்கிறீர் அப்பா, எங்களுக்காய் போராடுகிற ஜீவனுள்ள தேவனை இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. எதை கண்டும் ஆண்டவரே அஞ்சாத ஜனங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே. ஓ ஷக்கரபரியான துரிபலபா ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட வருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு எல்லாம் துதிக்கான மகிமை ஆண்டவரே. ஒருவருக்கு எல்லாம் துதிக்கான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல இந்த வேலையை நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற இந்த வேலையும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்க போகின்றோம். நாங்கள் யாரும் ஒருமனப்படுமாக எங்களை நேசிக்கிறதான மகா பரிசுத்தமுடைய நல்ல தகப்பனே சுவாமி, அப்பா மறுபடியும் ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பட்டுமா எங்களோடு கூட இருந்தீர், நமக்கு நன்றி. எங்களை வழிநடத்தினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேலை நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு தாசனுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட பேச போகிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நம்முடைய தாசனு கூட எங்களோடு கூட பேச போகிற நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வார்த்தையும் கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு சத்ருவால் வைத்திருக்க எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா அந்த வார்த்தைகளை பலப்படுத்திட்டு, இந்த வார்த்தைகளை பலப்படுத்திட்டு ஆண்டவரே. இந்த வார்த்தை கூட நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே மறுபடியும் ஒரு ஓய்வு நாளில் உங்களை இணையதளத்துக்கூடாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கையிலே 2வது தடவையும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் நிமித்தமாக ஆராதனைகள் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட நாங்கள் இணையதளத்துக்கூடாக இந்த ஆராதனையை நடத்துவோம் என்று சொல்லி, நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உத்தேசித்தோம். அதன்படி நாங்கள் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டும் கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த அருமையான காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகின்றது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தம்மை தாமே அவர் மறுதளிக்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையுள்ள தேவனாக எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அவர் வாக்கு மாறாததில்லை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமை அவர் அழைத்த தேவன் நாங்கள் காணுகின்றோம். அவர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி, உன்னுடைய சன்னதி இந்த பூமியில் உள்ள மணலை போலவும், கடலில் இருக்கிற மணலை போலவும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போலவும் அது பெருகும் என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாம் காத்திருந்தான். உங்களுக்கு இந்த கதையை தெரியும்.
ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 4ஆம் அதிகாரத்தில் 18 இருந்து 22வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே பார்க்கலாம். அங்கே ஆபிரகாம் 19வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் 100 வயது உள்ளவனாயிருந்தான். அவன் சரீரம் செத்ததாயிருந்தது. சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத பொழுதிலும் கூட நாங்கள் காணுகின்றோம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று. ஏனென்று சொன்னால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவதற்கு. எனக்கு அருமையானவர்களே, எபிரியர் 10ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் அந்த நம்பிக்கை நிமித்தம் நாங்கள் விசுவாச அறிக்கை எழுகிறோம், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் என்று. எனக்கு அருமையானவர்களுடைய கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற தேவன். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். நிச்சயமாக அவர் வருவார். யார் யார் உண்மை உள்ளவர்களாய் தேவனை தேடுகிறார்களோ, தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் அழைத்து செல்லும்படியாக அவர் மறுபடியும் அவர் வர இருக்கிறார். அவர் நிச்சயமாக வருவார் என்று சொன்னார். ஏன் நான் அப்படி உறுதியாக சொல்லுகிறேன்? அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறபடினா. ஆமென். ஆகவே தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். என்று சொன்னார் அவர் மறுபடியுமாக வரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்களித்தார், நான் மறுபடியும் வருவேன், வந்து மணவாட்டியாகிய சபையை நான் எடுத்து செல்ல வருவேன் என்று சொன்னார். அவர் ரகசியமாக வந்து மணவாட்டியாகிய திருச்சபையை அவர் எடுத்து செல்ல போகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய அங்கே சரீரம் செத்து போயிருந்த பொழுதிலும், சாராவுடைய கற்பம் செத்து போயிருந்த பொழுதிலும், ஒரு குமாரனை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத பொழுதிலும் தேவன் அதை செய்தார். ஒரு அழகான குழந்தையை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து தேவன் அந்த தம்பதியார்களை ஆசீர்வதித்தார். ஏன்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறபடினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறபடினார். ஹல்லேலூயா. ஆகவே எங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் 1 கொரிந்தியர் 1:9 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அழைத்த தேவன் அவர் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் எந்த ஒரு குற்றம் இல்லாதபடி எங்களை நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை கூட கடந்து செல்வர்களாக இருந்தாலும் உங்களை இந்த காலை பொழுதில் நான் பலப்படுத்த விரும்புகிறேன். அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக உங்களுக்கு வாக்களித்த காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவரை விசுவாசிப்போம், ஆனால் அவருடைய மகிமையை நாங்கள் காண்போம். அது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், அவர் போஷிப்பதிலே அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், 40 வருட காலமாக அவர் மன்னாவை பொழிந்து தம்முடைய ஜனங்களை போஷித்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் அங்கே வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத அங்கே நாங்கள் காணுகின்றோம். ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட நாங்கள் காணுகின்றோம், தேவன் மோசேசுடைய தலைமைத்துவத்துக்கூடாக
தேவன் அந்த ஜனங்களை மீட்டு அந்த ஜனங்களை வனாந்தர வழியாய் நடத்தி வந்தார். வனாந்தர வழியாய் நடத்தி வந்த அந்த ஜனங்களுக்கு எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், அவர்களுக்கு உணவில்லை. அவர்கள் எண்ணத்தை உடுத்த போகிறோம், எண்ணத்தை நாங்கள் உண்ண போகிறோம், எண்ணத்தை நாங்கள் குடிக்க போகிறோம், எதையுமே அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் காணுகின்றோம், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர்களுக்கு உழைப்பில்லை, அவர்கள் விதைக்கவில்லை, அவர்கள் எந்த ஒரு விவசாயத்தையும் அவர்கள் செய்யவில்லை. அது வனாந்தர இடம், பாலவனம், அதில் தண்ணீர் இல்லை, அதில் எந்த ஒரு விவசாயத்தையும் செய்ய முடியாது, ஒரு விளைச்சலை பெற முடியாது. ஆனாலும் அது எல்லாமே கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜனங்களை அவர் போஷித்தார் அல்லவா? அந்த ஜனங்களை மன்னாவை பொழிந்து போஷித்து என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மன்னா அங்கே 40 வருடம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்களித்து அந்த தேசத்தை போய் சேரும் வரைக்கும் அந்த மன்னா நின்று போகவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்கள். இந்த காலை பொழுதில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசிங்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த கொரோனா வைரஸ் இப்பொழுது இந்த தேசம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அது மத்தியிலும் கூட எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம். வெளிநாடுகளில் கூட எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் காணுகின்றோம், வெளிநாடுகளிலே கூட ஏராளமான ஜனங்கள் மத்தியிலே இந்த சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அது எல்லாம் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடாமல் போஷித்து வழிநடத்த பாதுகாக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதே போல் எனக்கு அருமையானவர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அவர் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கல்வாரி மலையிலே சிந்திய தூய இரத்தமானது அது பரிபூர்ணமானது, அது கரையற்றது, அது மாத்திரமல்லாமல் அது பலன் உள்ளது. எங்களுடைய சகல பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய தப்பிதங்கள், எங்களுடைய தவறுகள், அவைகளை நாங்கள் உணர்ந்து உண்மையாய் நாங்கள் மனமாறுவோம் என்று சொன்னால், நாங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி தொழுது கொள்வோம் என்றால், நாங்கள் உண்மையாக தேவனை தேடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொள்ள, எங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 145 18வது வசனம் சொல்லுகிறது, யார் யார் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 89:11 சொல்லுகிறார், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களே. எனக்கு அருமையான அந்த பிரேத குழியிலிருந்து, அழிவிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களை நான் உங்களை சொல்ல விரும்புகின்றேன், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 43:1 சொல்லுகிறார், உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன் என்று. ஆகவே இந்த காலை பொழுதிலே
நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். யோவான் 4:24 சொல்கிறது, நான் ஆவியாக இருக்கிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் அவரை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார், பிதாவானவர் தேடுகிறார் என்று சொல்லி நாங்கள் 23 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உண்மையாய் யார் தேவனை தேடுகிறார்கள், யார் யார் உண்மையாக இருக்கிறார்கள், அவர்கள் அதற்கேற்ற பலனை பெறுவார்கள். எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம். நீதிமொழி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12:22 சொல்லப்படுகிறது, உண்மை உள்ளவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி. இந்த காலை பொழுதில் நீங்கள் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்களா? உண்மையாக அவரை தேடுகிறீர்களா? இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும், இந்த பிரச்சனைகள் மத்தியிலும், எனக்கு அருமையான ஒரு வேளை நீங்கள் வீடுகளுக்குள்ளே அடைந்து போயிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை ஒரு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட ஒரு தோல்வியிலே நீங்கள் இருக்கலாம், ஒரு கலக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அந்த மத்தியிலும் நீங்கள் கர்த்தர் எனக்கு உண்மையாய் கூப்பிடுவீர்களா? நீங்கள் உண்மையாய் மனம் திரும்புவீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் காணுகின்றோம், கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் காணுகின்றோம். 1 கொரிந்தியர் 10:13 அவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று. சோதனை என்பது மனுஷனுக்கு இந்த உலகத்தில் நேரிடக்கூடியது ஒன்று. எனக்கு அருமையானவர்களே, அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை வந்தாலும் கூட அதில் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். சில வேளைகளில் எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது, சில வேளைகளில் எங்களுக்கு துன்பங்கள் வருகிறது, பல சோதனைகளுக்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பல துன்பங்களுக்கூடாக, பல வேதனைகளுக்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பல சூழ்நிலைகளுக்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், சோதனை மத்தியிலும் நான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சோதனையில் மத்தியில் எங்களை காக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, எங்களை கர்த்தர் பலப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து அவர் காப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எல்லா தீமையிலிருந்து எங்களை காக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவன். இந்த சூழ்நிலை அவர் அறியாமல் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அடைக்கலம் குருவி கூட அவர் அறியாமல் கீழே விழுவது இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுக்கு நேரிட்டிருக்கிற எதுவுமே அவர் அறியாமல் அல்ல. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை காக்க உண்மை உள்ளவர். எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், எனக்கு அருமையானவர்கள் அதை நன்மையாக மாற்றக்கூடியவர் எங்களுடைய தேவன் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ள தேவன். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். ஒருவேளை நாங்கள் உண்மை இல்லாமல் போகலாம், ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுப்புத்திறன் அல்ல, அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லி நாங்கள் என்ன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே கர்த்தரை நாங்கள் நம்புவோம். அவர் உண்மை உள்ள தேவன். எனக்கு அருமையானவர்களே, கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துகிற தேவன் என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மனுஷர்கள் எங்களை கைவிட்டு விடுவார்கள். மனுஷர்கள் தங்களுடைய வாக்குகளிலே அவர்கள் உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள், அவர் வார்த்தையிலே உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அப்படி அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். ஆகவே இந்த காலை பொழுதிலே
நாங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம். இந்த காலை பொழுதிலே நாங்கள் அவரை விசுவாசிப்போம், அவரை நாங்கள் நம்புவோம். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார், கடைசி வரைக்கும் எங்களை வழி நடத்த. ஆகவே இந்த காலை பொழுது நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் செபிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையாய் தேட எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பொய்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவரே அதை மன்னிங்கப்பா. நீங்கள் மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, உண்மையாய் உண்மை தேட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க. என்னை வழிநடத்த, என்னை போஷிக்க, என்னை ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எனக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தவைகளை நிறைவேற்ற நீங்கள் ஆண்டவரை உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க. என்னை மன்னிக்க நீங்கள் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க. என்னை ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, சோதனைகள் எனக்கு நேரிட்டாலும், பாடுகள் எனக்கு நேரிட்டாலும், அது எல்லாத்தையும் என்னை காப்பதற்கு எனக்கு ஆண்டவரை நீங்கள் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க. எல்லா தீமையிலிருந்து என்னை காப்பதற்கு நீங்கள் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கதறுவோம். ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள, மகா பரிசுத்தமுள்ள, நீதியும் கிருபையும் உண்மையும் உள்ள தேவனே, அப்பா, உம்மை நோக்கி இந்த காலை பொழுதிலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் யார் யார் உண்மையாய் இந்த காலை பொழுதில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு உண்மையாய் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, தகப்பனே, அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சிறுமைகள் மாறுவதாக, அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதாக, அவருடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்குவதாக, அவருடைய நோய்கள் வியாதிகள் சுகப்படுவதாக. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட அவர்களை காத்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஏனென்று நீங்கள் சொன்னீங்க, எல்லா தீவிலிருந்து எங்களை காப்பதாக உங்களுடைய வாக்குத்தையில் எங்களுக்காக நீங்கள் வாக்களித்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தொற்று நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 92:3 சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, எந்த கொள்ளை நோய்க்கும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் சுவாமி அதை நிறைவேற்றுறதுக்கு உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் நான் விசேஷமாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே சுவாமி, இந்த இலங்கை தேசத்தில் அப்பா பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக நான் பரிந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொரு ஜனங்களையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சுவாமி. இந்த நோய் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படி கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, அப்பா, இந்த இலங்கை தேசத்தை ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. 2 நாளாகவும் ஆண்டவரே 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே நீங்கள் சுவாமி 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நான் தேசத்துக்கு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை கைவிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நான் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கதறுகிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாருங்கள். எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுடைய இலங்கை தேசம் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் அயல் நாடாகிய இந்தியாவுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்தியாவை காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவுக்கு ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நேரிட்டு இருக்கிறதை நீங்கள் அறியாமல் அல்ல கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவை காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவுக்கு உடைய கிருபை கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவில் பரவுவது நின்று போகணும் நாங்கள் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த சுவாமி கர்த்தாவே, ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, உலகம் எங்கும் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா நாடு ஆண்டவரே, ஆஸ்திரேலியா ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே கண்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே இந்த சுவாமி கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. அது எல்லாம் பரவி கொண்டிருக்கிற நாடுகளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை பெறாதபடி கர்த்தாவே
அது நின்று போகும்படி நீங்கள் செய்தபடி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அது உம்மாலே கூடும் ஆண்டவரே, அது உமக்கு மாத்திரமே ஆண்டவரே செய்ய முடியும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க அப்பா. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுங்க தகப்பனே. நீங்களே பொறுப்படுத்தி நீங்களே வழிநடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.